எங்க சேருன்னு பார்த்தீங்கன்னா, சோகமா இருக்கிறது நம்ம நிலாவும் பார்த்துட்டு, "என்ன நான் எதுக்காக வெளிய வந்து நிக்கிறீங்கன்னு?" கேட்க, நம்ம சேருன்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டனா, நீ எப்பவுமே அடிக்கடி சொல்லுவியே இந்த வீட்ட விட்டு போயிருவேன்னு. அதே மாதிரி போயிருவியாம்மான்னு?" கேட்க, உடனே நம்ம நிலாவும் பார்த்தீங்கன்னா, "அது சும்மா கோபத்துல சொன்னதுண்ணா. அப்படிலாம் நான் ஒண்ணும் போமாட்டேன்னு" சத்தியம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம சோழனும் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் சாங்ல ஒரு குத்து டான்ஸே ஆடுவாங்க. அப்ப பார்த்து நிலாவும் பார்த்தீங்கன்னா, சோழன பார்த்துட்டு, "நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன ஓட்டு கேட்கிறீங்களான்னு?" கேட்க, "சோழன விட்டு போமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் தான் கேட்டுது" அப்படின்னு சொன்னையும், "அது சும்மா அண்ணன சமாதானப்படுத்துனதுக்காக சொன்னது. எப்ப வேணும்னாலும் வீட்ட விட்டு போவேன்னு" சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. இங்க கல்யாணத்துக்காக வீட்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா தாலி செயின் அது இதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா வந்ததும் அவங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா செயின் எடுத்து நம்ம நிலா கிட்ட கொடுப்பாங்க. கூடவே பாத்தீங்கன்னா பாண்டிக்கும் அவங்க அம்மா அவங்களுக்காக கொடுக்க சொன்ன வளையல பாத்தீங்கன்னா கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த செயின்ல தாலியை கொடுத்து வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதே நேரம் பலோன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய பார்த்துட்டு வளையல் வானதே அவங்களுக்கு தானே. உடனே நம்ம பாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா 2 வளையல்ல ஒரு வளையல நம்ம சேரன்கிட்டயும் ஒரு வளையல பாத்தீங்கன்னா நம்ம நிலா கையிலயும் போட்டுக்க சொல்லி கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி மேம்பம் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா, "டேய் ஒண்ணு சண்டை போடுறீங்க, இல்லனா ஒண்ணு கூடிடுறீங்க. பேசாம நீங்க ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிங்களடா" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க.